வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேத வினா விடைகள். மத்தேயு அதிகாரம் 3. யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து பிரசங்கம் பண்ணினது யார்? யோவான் ஸ்நானன். யோவான் எவ்வாறு பிரசங்கம் பண்ணினான்? மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே உரைத்தது யார்? யோவான் ஸ்நானன். ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்வைக்கப்பட்டது யார்? யோவான் ஸ்நானன். யோவானின் உடை எது? ஒட்டக மயிருடை. தன் நரையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டிருந்தவன் யார்? யோவான். யோவானின் ஆகாரம் எது? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். யோவான் எந்த நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தார்? யோர்தான். யோவானிடம் ஞானஸ்நானம் பெற வந்தவர்கள் யார்? பரிசேயர், சதுசேயர். மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது எது? கோடரி. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் எங்கு போடப்படும்? அக்கினியிலே. யோவான் எதினால் ஞானஸ்நானம் கொடுத்தார்? ஜலத்தினால். மனந்திரும்புதலுக்கென்று கொடுக்கப்பட்டது எது? ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பது யார்? இயேசு. இயேசுவின் கையில் இருக்கிறது என்ன? தூற்றுக்கூடை. களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவது எது? கோதுமை. அவியாத அக்கினியால் சுட்டரிக்கப்படுவது எது? பதர். இயேசு ஞானஸ்நானம் பெற யாரிடத்தில் வந்தார்? யோவான். இயேசு ஞானஸ்நானம் பெற கலிலேயாவை விட்டு எங்கு வந்தார்? யோர்தான். இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க அவருக்கு தடை செய்தது யார்? யோவான். நீர் என்னிடத்தில் வரலாமா என்று யோவான் யாரிடம் கேட்டான்? இயேசு. எதை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று இயேசு கூறினார்? எல்லா நீதியையும். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே திறக்கப்பட்டது எது? வானம். தேவ ஆவி எப்படி இறங்கி இயேசுவின் மேல் வந்தது? புறாவைப் போல. வானத்திலிருந்து உண்டான சத்தம் என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். For more videos, subscribe. Thanks for watching.